ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மாதுளம்பழம் பாயாசம் பண்ணலாம். சேமியா எங்கிட்ட ஸ்வீட் இருக்குது, பால்கோவா மாதிரி. இது பால்கோவா மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பாயாசம் பண்ணலாம். உங்கள் வீட்டில் பால்கோவா இருந்தாலும் மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு ப்ரௌன் கலர் பால்கோவா மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. நார்மல் பால்கோவா இருந்தால் பண்ணிக்கலாம். இதில் பால்கோவா இல்லைனா கூட நீங்கள் பாலில் நல்லா காய்ச்சி செஞ்சுக்கலாம். பாதாம் பவுடர் இருந்துச்சுன்னா போட்டு செய்யலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், வறுத்த சேமியா வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு வறுத்தது, இது பால்கோவா, ப்ரௌன் கலர் பால்கோவா, மாதுளம்பழம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. இது என்ன பண்ணணும்னா, சிம்மில் வச்சு இது கொஞ்சம் தண்ணி உள்ளே இருக்கும் இல்லையா, சாலெல்லாம் அது படப்படப்படான்னு வெடிக்கும். அது சவுண்டு வரும். ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். கலர் வந்து சூப்பராக வரும். கொஞ்சம் இதாகணும். இதில் வந்து நெய் போட்டிருக்கேன். நெய்யில் வறுத்த முந்திரி, சேமியா, பால்கோவா அப்படியே இருக்குது. அது லாஸ்ட்டாக போடுவோம். காய்ச்சல பால், அந்த வெள்ளை கலர் பாலில் ரெட் கலரில் ஒரு ஃப்ரூட் காமிச்சு அப்படி இருக்கும். செம்மையாக இருக்கும் இல்லையா? அதனால் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப இதாக இருந்தால் படப்படப்படான்னு வெடிக்கும். நம்ம திராட்சை போட்டால் அடுத்த நாள் எப்படி புளிப்பாக இருக்கும், அந்த மாதிரி இது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். லைட்டாக, உடனேலாம் புளிப்பாக இருக்காது. லைட்டாக ஒரு நிமிஷம் அப்படிங்க பாருங்கள். இப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம திராட்சை போட்டால் முதல் நாளைக்கு சூப்பராக இருக்கும், அடுத்த நாளைக்கு லைட்டாக புளிப்பு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இதே நாளைக்கு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம், சூப்பராக இருக்கும். லைட்டாக புளிப்பு செம்மையாக வந்திருக்கு பாருங்கள், வதங்கிட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பால்கோவெல்லாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம நுணுக்கி போடுறோம். இருங்க பார்க்குறீங்களா, ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிருக்கு. பாலை கொஞ்சம் ஆற வச்சு தான் இப்போ ஊற்றணும், ஏன்னா சூட்டோடு ஊற்றினா திரிஞ்சு போயிடும். இது பழம் இல்லையா, அதனால் உங்களுக்கு திரிஞ்சு போயிடும். பாலை ஆற வச்சு சேமியா வதக்கிட்டு பாலை ஆற வச்சு ஊற்றணும். ஒரு நிமிஷம் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை. ஏன்னா பால்கோவில் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். அந்த இதிலே போடுறேன், ஃப்ரூட்லேயே போடுறேன் சர்க்கரை. அதுக்கப்புறம் இந்த பால்கோவா இங்கே பாருங்கள், உளுத்து வச்சுருக்கேன். அந்த பால்கோவா போட்டுக்கிறேன். இதெல்லாம் ஒரு கரைச்சி கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், இது எனக்கு என்ன பண்ணுவோம், இதெல்லாம் கொஞ்சம் கரையிறது, கொஞ்சோண்டு தண்ணி, அப்புறம் சேமியா அதிலே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி வேக வச்சு சேமியாவும் போட்டுடுறேன். அப்படியே ஒரே நிமிஷம் இருங்க, சேமியா போட்டு காமிக்கிறேன். ஒரே செகண்ட். இங்கே பார்த்துக்கிட்டிங்களா, நான் போட்டதெல்லாம் கரைஞ்சிருக்கோம். சேமியா போடுறேன், வெயிட் பண்ணேன். இப்போ சேமியா போட்டிருக்கேன். ஏற்கனவே வறுத்த சேமியா சும்மா ஒரு பரட்டி தண்ணி ஊற்றிடுவோம். இதில் சர்க்கரை போட்டிருக்கேன், அந்த பால்கோவா கரையட்டுன்னு போட்டிருக்கேன். இதே வெள்ளை பால்கோவா இருந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இதுவே ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக, ஒரு மாதிரி ரெட் கலராக, ஒரு கலராக அழகாக தான் வரும். அதனால தான் அப்படியே போட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம், அந்த சேமியா வேகிற அளவுக்கு. பால் திக்காக காய்ச்சிருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு தான். இது எந்த படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணிட்டுங்களா கொஞ்ச நேரம். இப்போ ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோ ஸ்டவ்வை. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பால்கோலே ஸ்வீட் இருக்கும். அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சர்க்கரை கம்மியாக போட்டிருக்கேன். சப்போஸ் பக்கலனா நீங்கள் அப்புறமா போட்டு கலக்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதில் மில்க் ஷேக் பண்ணி குடிக்கலாம் மாதுளம்பழத்தில், நல்லா ஹெல்த்தி. இந்த மாதிரி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமே. எப்போது ஒரே மாதிரி சாப்பிடக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா.
மனசு மட்டும் ஒரே நிலையில் தான் இருக்கணும். சாப்பாடு மட்டும் அப்பப்போ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி தான் இந்த யூடியூப் மஞ்சுளா சேனல். ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். ஏன்னா பால் மட்டும் கொஞ்சம் இது வெந்ததும் பால் ஆற வச்சு ஊற்றிக்குவோம். இதுவும் கொஞ்சம் ஆறினப்புறம் பால் ஊற்றிக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இல்லை இதை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு யாராவது வீட்டுக்கு விருந்தாடி வந்தாங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இந்த பாயாசம் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணுறீங்க, இதை ஆற வச்சுட்டு பால் லைட் சூடில் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சுளா யூடியூப் சேனல். சேமியா ரொம்ப வேக வைக்கக்கூடாது, கொஞ்சம் வேகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் கொதிக்குது. வெயிட் பண்ணும். இங்கே பாருங்கள் சேமியா வெந்துருச்சு. அதுலேயே எல்லாம் பார்த்திங்களா ப்ரௌன் கலராக தெரியுதா. இப்போ வந்து ஸ்டவ்வை கம்மியாக வச்சுட்டு பால் ஆறின பால் இருக்குது. இப்போ ஸ்டவ்வை கம்மியாக வச்சுட்டு பால் ஊற்றுறேன். இங்கே பாருங்கள். ஐயோ எப்படி இருக்குது பார்த்திங்களா. ஊற்றிட்டேன் பாருங்கள். எதுவுமே ஆகல, நல்லாயிருக்கு. இது எப்படி அரேஞ்ச் பண்ணி இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டானுங்க. மிக்சியில் போட்டு குடித்தா ஐயோன்னுவானுங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவோம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. இங்கே பாருங்கள், பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குடித்த மாதிரி இருக்கும், பசங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளும் குடித்த மாதிரி இருக்கும். வீட்டுக்கு விருந்தாளிகளுக்கு வந்தால் இதே மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. இப்போ இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். வேறு சூப்பராக வந்துச்சு. இதில் வந்து நம்ம முந்திரி போடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டேன். பாலுக்கு தான் என்ன காய்ச்சின பால் தானே, காய்ச்சின பால் வாசி இது பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. போட்டிருக்கேன். ஓகே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஓகேவா, ஸ்டவ் ஆஃப் ஆயிடுச்சு. பால் காய்ச்சின பால் கொதித்ததுமே இதெல்லாம் வெந்ததுமே பால் ஊற்றிட்டு இறக்கிடணும். ஒரு மாதிரி ப்ரௌனிஸாக இருக்கா, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன்னு பாருங்கள். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதே ஃப்ரூட்டாக கொடுத்தா பிச்சு கொடுத்தா கீழே மேலே சிந்திக்கிட்டு எல்லாம் ஒன்று பண்ணிக்கிட்டு எல்லாம் வேஸ்ட் பண்ணுறது, சாப்பிட்றது இல்லை, புளிக்குது, நல்லா இல்லை, அப்படி இப்படின்னுவாங்க பிள்ளைங்கள்லாம். இந்த மாதிரி ஸ்வீட் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் உள்ள சத்து போன மாதிரி இருக்கும், பால் சத்து போன மாதிரி இருக்கும், மாதுளம்பழம் சத்தம் போன மாதிரி இருக்கும், முந்திரி சத்து போன மாதிரி இருக்கும், எல்லாமே அதில் இருக்குது. ஆக மொத்தம் நம்மளுக்கு ஒரு இது சத்தான ஒரு பாயாசம். இப்போ இது எப்படி அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன்னு பாருங்கள். வெயிட், இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு. நான் மேலே சும்மா கலருக்கோசரம் மாதுளம்பழம் போட்டிருக்கேன். அப்படியே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வேணால் லாஸ்ட்டாக யாருக்கா கொடுக்கும்போது கொடுத்திங்கன்னா மாதுளம்பழம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டு சைடில் கொடுக்கும்போது அப்படி கொடுங்க. ஏன்னா ஃபுல்லாக இதை வறுத்துக்கணும், இல்லைன்னா இதாயிரும், புளிப்புத்தன்மை வந்துடும். வறுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள், குடிச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய். மாதுளம்பழ பாயாசம் ரெடி. தேங்க்யூ.